ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன மாடி தோட்டம் அப்டேட்டு. இது மிளகாய் செடி சின்ன தொட்டியிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றினோன்னே நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், நிறைய குட்டி குட்டி பூக்களாக வந்திருக்கு. பார்ப்போம் இனிமேல் இதில் வந்து அறுவடை கிடைக்குதா அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்கள், நல்லா செடி வந்து நல்லா அடர்த்தியாக ஆயிடுச்சு. சின்ன தொட்டியில் வைக்கிறத விட பெரிய தொட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். அதாவது கருவேப்பிலை, கீழே உள்ள கருவேப்பிலை செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஹைட்டு இடையில கொஞ்சம் வந்தது வந்து பூச்சி ஏதோ கடிச்சிச்சு. திருப்பியும் துளிர்கள் எடுத்து வருது, ஃப்ரெஷ்ஷாக துளிர்கள் எடுத்து வருது. இது கொஞ்சம் ஒரு ஹைட்டுக்கு வந்தோடனே இதை நம்ம கட் பண்ணி விடுவோம். பாருங்கள் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. அதோடையே ஒரு சின்ன கன்று நிற்கிது. அதை வேறு டப்பாவில் மாற்றி வைக்கணும் தொட்டியில். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பசுமையாக. இயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறதுனால இவ்வளோ பசுமையாக இருக்குது. வீட்டில் உள்ள பொருட்களையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். காய்கறி தூள், பழத்தூள் எல்லாமே செடிகளுக்கு உரமாக நம்ம கொடுக்கலாம். இது வெத்தலை செடி. இதுவுமே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வெயில் காலத்துலேயுமே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போவுமே வெத்தலை செடியை வந்து நம்ம நிழலில் வைக்கணும். நிழலில் வச்சாதான் ஓரளவுக்கு நல்லா பிடிச்சு வரும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு மேலே போயிருக்கு கொடி. இது புது கொடி. புது கொடின்னு ஃபஸ்ட்டு வச்சதுக்கு அடுத்தாப்பில் வச்சது, ரெண்டாவது வச்ச செடி. ஓரளவுக்கு கீழே இருந்து துளிர்கள் வந்துகிட்ருக்கு. மேலே கொஞ்சம் ஏற்றி விட்ருக்கேன். பழைய செடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நிற்கிது. இனிமேல் மழை காலம் வந்து அதுவும் துளுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், மேலே அந்த இலைகள்லாம் கொஞ்சம் நுனி கருகி இருக்குது வெயில் தாங்காமல். இத்தனைக்கும் இது கொஞ்சம் நிழலில் தான் இருக்குது. வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படி இலைகள் வந்து ஓரங்கள் கருகி இருக்குது. இது தட்டாம்பயிறு, அதாவது காராமணி. இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் பூக்கள் பிடிக்க மாட்டேக்கி கீழே உதிர்ந்து விழுது. நல்ல ஹைட்டுக்கு போய் கொடியை நல்லா பிடிச்சி ஏற ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், மேலே ஒரு கயிறு மாதிரி கட்டி விட்ருக்கேன். அதை பிடிச்சிக்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. 2 கொடி கீழேருந்து வருது. ஒரே செடியில் 2 கொடிகள் மேலே போகுது. எப்படி ஈல்டு கொடுக்குன்னு பார்ப்போம். இதுவுமே க்ரோ பேக்கில் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு நல்லா அழகாக கீழே அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். 2 கொடிகள் பிடிச்சிட்டு போகுது. கயிறை பிடிச்சிட்டு மேலே ஏறிச்சு. இனிமேல் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட்டாக போயிருக்குன்னு. இது 7 days ரோஸ். நிறைய பூக்கள் பூத்துருக்கு. நல்ல பெரிய பெரிய பூக்களாக இருக்குது பாருங்கள். ஒரே இதில் 3-4 பூக்கள் இருக்குது. இது ஒயிட்டும் சாண்டில் கலரும் கலந்து வரும். ஒரு பூவே எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். 2-3 பூக்கள் எரிஞ்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 7 days. இது 2-3-4 நாள் 5 நாளைக்கு கூட இது நல்லா வாடாமல் இருக்கும். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஊட்டி ரோஜா மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இது வெள்ளை அரளி பூக்கள். கொத்து கொத்தாக நிறைய பூத்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு. ஒரே செடியில் நிறைய மொட்டுக்கள் வச்சு நல்லா பொக்கையில் உள்ள மாதிரி பூக்கள் வந்து நிறைய கொத்து கொத்தாக பூத்துருக்கு. மாலை மாதிரி கட்டி போடலாம். சாமி படங்களுக்கு நம்ம
போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒயிட்டில் உள்ள மஞ்சள் கலரில் இருக்கும் மகரந்தம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளை அரளி பூக்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்கு. நிறைய மொட்டுக்களும் இருக்குது. ஒரே செடியில் நிறைய மொட்டுக்களும் இருக்குது. இது வாடாமல்லி. இதை வந்து கீழே இருந்து மாடியில் கொண்டு வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கலை. நிறைய அடர்த்தியாக செடி வந்து நல்லா புஷ்ஷியாக இருக்குது. இதில் வந்து சீக்கிரம் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஹைட்டுக்கு வந்துருச்சு, ஓரளவு உயரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம இயற்கை உரங்கள் கொடுத்தாலே போதும். நீர் உரங்கள் எல்லாமே கொடுக்கலாம். நீர் உரங்கள்னால் புளிச்ச மாவு, தயிர், பால் எல்லாமே நம்ம வேஸ்ட்டானதை தண்ணியில் கலந்து செடிகளுக்கு உரமாக கொடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்க போகுது. இதோட வளர்ச்சி நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா அடர்த்தியாக இருக்குது செடி. சின்ன பையில் தான் வச்சுருக்கேன். உரச்சாக்கில் தான் இருக்குது. இது மாதுளம்பழம். ஒன்று பழம் பிடிச்சிருக்கு. எப்படி பெருசாக ஆகுதுன்னு பார்ப்போம். நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுலேயும் 3 மொட்டுக்களாக இருக்குது. இந்த சின்ன இதெல்லாம் உதிர்ந்துடும். பெருசு மட்டும் ஓரளவுக்கு நிற்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக காய்கள் நிறைய போட்டிருக்கு. பூக்கள் எவ்வளோ பூக்கள் பழங்களாக மாறுதுன்னு தெரில. தேவையான உரங்கள் கொடுத்தா நல்லா ஓரளவுக்கு சூப்பராக நல்லா பழங்கள் வந்து இதில் வர வாய்ப்பு இருக்குது. நிறைய பூக்கள் வச்சுருக்கு. ஒரே செடியில் கொத்து கொத்தாக நிறைய மாதுளை பூக்கள் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இந்த ஒரு காய் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு. இது வந்து கீழே உள்ள பட்டன் ரோஸ், லைட் பிங்க் பட்டன் ரோஸ். இதில் வந்து 2 கம்பு வச்சதில் 2மே தழுத்து வந்துடுச்சு. மொட்டுக்களும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஒரு தொட்டியிலையும் மேலே ஒரு தொட்டியிலையும் 2 இதில் பட்டன் ரோஸ் இருக்குது. லைட் பிங்க் பட்டன் ரோஸ். பெட்டல்ஸ் வந்து 2 அடுக்காக தான் பூக்கும், நிறைய இருக்காது. ஆனால் நல்லாயிருக்கும். நல்ல பால் ரோஸ்ம்பாங்கள்ல அந்த மாதிரி அந்த கலரில் இருக்குது. இதில் துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. திருப்பியும் பூக்கள் பூத்து முடிஞ்சு திருப்பியும் துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கல்கத்தா ரோஜா. இதில் 7-8 பூக்கள் ஒரே செடியில் பூத்துருக்கு. ரெட்டில் உள்ள எல்லோ கலரில் மகரந்தம் இருக்கும். நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிவப்பு கல்கத்தா ரோஜா எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்காகவே கொஞ்சம் பறிக்காமல் வச்சுருந்தேன். 7-8 பூக்கள் இருக்கு. ஒரே செடியில் 8 பூக்கள் பூத்துருக்கு. இது இப்போ மாடி பிடிக்க அடியில் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஷேடோ விழுது. இது வெள்ளரி, குண்டு வெள்ளரி. மேலே பிடிச்சி போக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா 2 கொடியாக பிடிச்சி போகுது. மேலே 3 கொடிகள் போட்டிருக்கு. 1 கீழே போகுது. 2 கொடி மேலே ஏற்றி விட்டுருக்கேன். சின்ன மண் தொட்டியில் தான் இருக்குது. இந்த நாய் வந்து வெள்ளரிக்காய் செடியெல்லாம் எடுத்துருது. அதாவது இலையை பிச்சு பிச்சு போட்டுருது. அதனால் இதை மேலே தூக்கி வச்சுருக்கேன். ட்ரம்முக்கு பின்னாடி கொஞ்சம் வச்சுருக்கேன், எடுக்காத மாதிரி. பார்ப்பேன் இதில் எவ்வளோ காய்கள் கிடைக்குதுன்னு. முதல்ல குண்டு வெள்ளரி போட்டிருக்கேன், பார்ப்போம்.
நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது செடி, ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டுருக்கு. நல்லா கொடி பிடிச்சி மேலே போயிடுச்சு. பாருங்கள், ஒரு நூலை தான் கட்டி விட்ருக்கேன் மேலே. மேலே கொடியில் பிடிச்சிட்டு போகுது. பன்னீர் ரோஸ், லைட் பிங்க் பன்னீர் ரோஸ். ஒரே கொத்தில் 5 மொட்டுக்கள் இருக்குது. 6 இருந்துச்சு, 1 பூத்துருச்சு. இப்போ மொட்டுக்கள் விரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நல்ல மணமாக இருக்கும். இந்த பன்னீர் ரோஸ் வந்து நல்ல மணமாக இருக்கும். இதெல்லாம் மாலையில் வச்சு கட்டுற ரோஸு. பாருங்கள், ஒரே கொத்தில் ஒரு 5-6 மொட்டுக்கள் இருக்குது. எல்லாமே ஒன்று போல் பூக்கும்னு நினைக்கேன். ஒன்று மட்டும் லைட்டாக விரிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. லைட் பிங்க் பன்னீர் ரோஸ். இது இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லியில் இலைகள் வந்து கொஞ்சம் நறுங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மொட்டுக்கள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னவோ தெரில, இலைகள் வந்து சரியாக வளர மாட்டேக்கி, மொட்டுகள் மட்டும் பிடிச்சிருது எல்லாத்துலேயும். பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் இருக்குது. ஒரு செடியை கீழே நிலத்தில் கொண்டு வச்சுருக்கேன், சரியாக வளர மாட்டேங்கிட்டு. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு துளிர்கள் எடுத்து வருது. இலைகளே இதில் தான் இப்போ கொஞ்சம் வச்சுருக்கு, ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக. மிச்சபடி எல்லாமே நறுங்கி இருக்குது. ஆனால் மொட்டுகள் மட்டும் நிறைய வருது. இலைகளில் மொட்டுக்கள் இருக்குது. இது சத்து குறைபாடு காரணமாக இருக்கலாம். பாருங்கள், 3 மொட்டு 5 மொட்டு அப்படி நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. ஆனால் ஃபுல்லுமே விரிய மாட்டேங்குது. கீழே உள்ள பெட்டல்ஸ் மட்டும் விரியுது. அப்புறம் மேலே மொட்டு மாதிரியே இருக்குது. இது ஒரு ரகமான இருவாச்சி மல்லியா என்னென்னு தெரில. ஆனால் எப்போவுமே இது ஃபுல்லாக விரிஞ்சு பார்த்ததில்ல. கீழே உள்ள பெட்டல்ஸ் மட்டும் விரியும், மேலே அப்படியே மொட்டு மாதிரி இருக்கும். 2 நாள் எடுக்கலைன்னா அப்படியே காஞ்சி போயிடும். இருவாச்சி மல்லி செடி நிறைய பூத்துச்சான இடையில. இது வந்து குறும்பூர் பக்கம் எடுத்தது, வயக்காடு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஆட்டோவில் போகும்போது இருக்கேன். கொஞ்சம் நிப்பாட்டினால கொஞ்சம் எடுப்போன்ட்டு எடுத்தேன். எவ்வளோ அழகாக இது நட்டுருக்காங்க பாருங்கள். நாற்று நட்டுருக்காங்க. இல்லை தண்ணி கட்டி இருக்குது பாருங்கள். அழகாக பாத்தியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக பனை மரங்கள் சுற்றி நிறைய இருக்குது. ப்ளஸ் நிறைய மரங்கள் ஏராளமாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.